மருத்துவ படிப்புகளுக்கான அனைத்திந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்காத விவகாரம். காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு தொடங்கி வைத்த சமூக அநீதியை பாஜக அரசும் தொடர்வது சரியல்ல. மருத்துவ படிப்புகளுக்கான அனைத்திந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீட்டை வழங்காமல் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தொடங்கி வைத்த சமூக அநீதியை பாஜக அரசும் தொடர்வது சரியானதல்ல. அந்த தவறை சரி செய்து இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்குவதை உறுதி செய்திட வேண்டுமென மத்திய அரசை வலியுறுத்துகிறேன். மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்க சட்டம் கொண்டு வரப்பட்ட போதே அதை பின்பற்றி இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ படிப்புகள், பல் மருத்துவ படிப்புகள் ஆகியவற்றில் மத்திய அரசு தொகுப்புக்கு மாநில அரசுகள் வழங்கும் அகில இந்திய அளவிலான இடங்களிலும் இந்த இடஒதுக்கீட்டை செயல்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் 2007ஆம் ஆண்டிலிருந்து அகில இந்திய அளவிலான மருத்துவ இடங்களில் ஓபிசி மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்க வேண்டிய 27% இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. திமுக இடம்பெற்ற காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு தொடங்கி வைத்த இந்த சமூக அநீதி இன்று வரை தொடர்வது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதனை உடனடியாக சரி செய்து இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க செய்வதுதானே தற்போதைய மத்திய அரசின் சரியான செயல்பாடாக இருக்க முடியும். அதை விட்டுவிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆரம்பித்து வைத்த பிழையை பாஜகவும் தொடர்வது தவறல்லவா? பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவதில் காட்டும் ஆர்வத்தை நாட்டின் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோராக இருக்கும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு நியாயம் வழங்குவதிலும் மத்திய அரசு காட்டுவது அவசியமல்லவா? எனவே மருத்துவம் தொடர்பான அனைத்து வகை படிப்புகளிலும் மத்திய தொகுப்பு மாநில அரசுகள் அளிக்கும் இடங்களில் எந்த சிக்கலும் இன்றி இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடங்களை ஒதுக்கிட வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் சமூக நீதி காத்த வீராங்கனை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி கட்டி காப்பாற்றி தந்திருக்கிற 69% இடஒதுக்கீட்டின்படி தமிழகம் வழங்குகிற அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களிலும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதில் பழனிசாமி அரசு உறுதியாக இருக்க வேண்டும். அகில இந்திய அளவிலான மருத்துவ படிப்புகளில் 27% இடஒதுக்கீடு அளித்திருக்க வேண்டிய 2007ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை மத்திய அரசில் அங்கம் வகித்த போதெல்லாம் அதனை மறந்திருந்த திமுகவிற்கு அவர்களது வழக்கப்படி அதிகாரத்தில் இல்லாத போதுதான் பிற்படுத்தப்பட்டோர் நலன் பற்றி திடீரென அக்கறை பிறந்திருக்கிறது. இது உண்மையான அக்கறை என்றால் கூட்டணி கட்சிகளை கூட்டி வைத்து வெற்று தீர்மானம் போடுவதை தவிர்த்து இத்தனை ஆண்டுகள் இடஒதுக்கீடு கிடைக்காமல் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்ட பாவத்திற்கு திரு மு க ஸ்டாலின் உரிய பரிகாரம் தேட வேண்டும்.